இன்னைக்கு சென்னை பாடியில் இருக்கிற கிரீன் சினிமாஸ் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த தேட்டரோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 rupees தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டார் மூவி வந்தால் 190 rupees சார்ஜஸ் பண்ணுவாங்க. பைக் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் வந்து 40 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த கிரீன் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2. ஸ்க்ரீன் 1 வந்து பார்த்தீங்கன்னா PLF ஃபார்மெட்டில் இருக்கும். ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அது அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து புக் மை ஷோவில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஷோ பண்ணிட்டு ஷோக்கு போகலாம். வெயிட்டிங் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க. அதான் வந்து சத்யம் தேட்டர் PVR தேட்டரில் அந்த ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்லையும் கிடைக்குது. ஸ்க்ரீன் 1 பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்க போவோம். இப்போ ஒரு சிங்கிள் ஷாட்டாக இந்த ஸ்க்ரீன் 1 பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாரி வந்து பார்த்திங்கன்னா PLF ஃபார்மெட்டில் இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் செட்டப்பில் இருக்குது. ரேம்பேஜ் செட்டப்ன்றதுனால தலையை மறைக்க வாய்ப்பு கிடையாது. இந்த PLF ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4K வித் இந்த டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். சோனியோட வந்து பார்த்திங்கன்னா 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. RGB லேசர் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு பிக்சர் குவாலிட்டியை கொடுக்குது. பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து எல்லாமே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். டால்பி அட்மாஸ்பியர் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பேஸ் கிடைக்குது. 360 அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சீலிங்கில் இருக்கிற ஓவர் ஹெட் ஸ்பீக்கரில் வந்து சவுண்டு ட்ராவல் ஆகிறது நல்லாவே தெரியுது. இங்கே ஏசி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீட்டாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. காஃபி டே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்காங்க. பாப்கார்ன் ப்ரைஸ் ரெகுலர் ப்ரைஸ் வந்து 130 rupees, லார்ஜ் வந்து 220 rupees வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UPI அக்செப்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து UPI யூஸ் பண்ணி பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஓவராலாக இந்த தேட்டரில் படம் பார்த்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது. PLF ஃபார்மெட்டில் வந்து நம்ம படம் ஷூட் பண்ண படத்தை பார்க்கும்போது ஒன்றுமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்கும். ஸ்க்ரீன் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து PLF அதேமாரி தான் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சைஸ் சொல்லலாம். அதேமாரி ரேம்பேஜ் செட்டப், அதேமாரி 4K டால்பி யூஸ் பண்ணுறாங்க ஸ்க்ரீனுக்கு. ஓவராலாக இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். மற்ற ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் PLF வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவி தேட்டரில் இருக்க தேவி பரடைஸை வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தேவி தேட்டரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து தேவி பரடைஸை நாங்கள் வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கோம். மீண்டும் அடுத்த தியேட்டர் வீடியோவில் சந்திப்போம். பாய்.